அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பேர் என்ன பார்த்தீங்கன்னா தனிவட்டி. போட்டித் தேர்வில் இந்த டாபிக் இல்லாத கொஷினே கிடையாது. ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் போட்டித் தேர்வுலேயும் இந்த டாப்பிக்லேருந்து அதிகபட்சம் 1-2 கொஷினாவது கண்டிப்பாக வந்துடும். ஸோ இது நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க டாபிக் உள்ள போகலாம். தனிவட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் தனிவட்டி ஈக்குவல் டு அசல் இன்ட்டு காலம் இன்ட்டு வட்டி வீதம் டிவைடட் பை 100. இதுதான் தனிவட்டிக்கான ஃபார்முலா. சப்போஸ் இப்போ தொகை தனிவட்டி ஓகே, தொகை மொத்த தொகை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் அதோட நம்ம கண்டுபிடிச்ச தனிவட்டி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் மொத்த தொகை. ஓகேங்களா? ஏன்னா சில கொஷினில் தனிவட்டி மட்டும் கேட்க மாட்டாங்க, அதோட மொத்த தொகையும் கேட்டுருவாங்க. நாம் அது தெரியாமல் தனிவட்டி மட்டுமே கண்டுபிடிச்சி ஆன்சரை அதுவும் ஆப்ஷனில் வச்சுருப்பாங்க. அது தெரியாமல் எப்பயுமே பாருங்கள் என்ன கேட்குறாங்க, கொஷின் தனிவட்டி கேட்குறாங்களா இல்லை தொகை மொத்த தொகை கேட்குறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க மாடல் கொஷின் பார்க்கலாம். இப்போ மாடல் கொஷினில் தனிவட்டி பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசல் ரூபாய் 10,000 5% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் மொத்த தொகை. நல்லா பாருங்கள், என்ன கேட்குறேன்னா மொத்த தொகை தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். மொத்த தொகை அசல் ப்ளஸ் தனிவட்டி. ஓகேங்களா? அசல் ஆல்ரெடி நம்மளுக்கு 10,000 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தனிவட்டி மட்டும்தான். தனிவட்டி கண்டுபிடிச்சா நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மொத்த தொகை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போது கொடுத்துருக்கிறது ஆர்டரை எழுதிக்கோங்க. அசல் ஈக்குவல் டு 10,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் டு 5%, ஆண்டு வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு n ஆண்டு 3. ஓகேங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அசல் இன்ட்டு காலம் இன்ட்டு வட்டி வீதம் டிவைடட் பை 100. ஓகேங்களா? இப்போது அசல் எவ்வளோ, 10,000, ஆண்டு 3 இன்ட்டு வட்டி வீதம் 5 டிவைடட் பை 100. இப்போ பாருங்கள், அடிங்க 0 5 3 15 1500. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1500. ஓகேங்களா? இப்போது மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் நம்ம கண்டுபிடிச்ச சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு மொத்த தொகைங்கிறது நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். அசல் எவ்வளோ, 10,000 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1500. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான். இப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 11,500. ஓகேங்களா? மொத்த தொகை சிம்பிள் அமௌண்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேயே செகண்ட் கொஷின். ரூபாய் 5,000க்கு 10% வட்டி வீதத்தில் 6 மாதங்களுக்கு கிடைக்கும் வட்டியை காண்க. இப்போது இந்த கொஷினில் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வட்டியை தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம தொகை கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஆனால் முன்னாடி பார்த்த கொஷினுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, முன்னாடி ஆண்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா மாதம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மாதம்ங்கிறத ஆண்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கலாம்.
ஓகேங்களா. இப்போது மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா n = 1 இயரில் 12 மந்த் இருக்குங்களா, 12 மந்த் ஓகே, டிவைட் பை 12, 6 டிவைட் பை 12 அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம ஆண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1 6 2 6 12, ஸோ 1/2 ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, 6 மாதம் அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலாவே போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அங்கே குழப்பமாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் தனியாக வந்து போட்டு காமிச்சேன். ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம தனி வட்டி கண்டுபிடிக்கலாமா? தனி வட்டி ஃபார்முலா என்னங்க? P × N × R டிவைடட் பை 100. ஓகேங்களா. இதில் P அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5000. ஸோ இது வந்து இயர் வந்து 1/2 இயர். ஓகேங்களா. 1/2 1/2. ஸோ அடுத்தது இன்ட்டு ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, 10 டிவைட் பை இன்ட்டு 100. ஓகேங்களா. இப்போ இதை அடிங்க பார்ப்போம். 500 இன்ட்டு 1 டிவைட் பை 2. அப்போது இது ரெண்டு அடிங்க 250. ஸோ தனி வட்டி 250. ஓகேங்களா. தனி வட்டி டாப்பிக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது கொஷின். ஓகேங்களா. ரூபாய் 500 ஆனது 3 வருடத்தில் தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 575 மாறுகிறது. ஸோ அதே தொகையில் வந்து வட்டி வீதத்தை 4% அதிகரித்தால் கிடைக்கும் மொத்த தொகை காண்க. ஸோ இதில் வந்து கேட்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மொத்த தொகை. ஓகேங்களா. தனி வட்டி மட்டும் கேட்கல, தனி வட்டி கண்டுபிடிச்சி அதோட அசல் ஆட் பண்ணி மொத்த தொகை தான் கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ இந்த சம் எப்படி போடுதுன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 500 ஆனது ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் வந்து இவ்வளோ தொகையாக மாறுது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் வந்து இந்த தொகை வருதுன்னா அப்போது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இருக்கிற அமௌண்ட்டு வந்து தான் தனி வட்டி. ஓகேங்களா. ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் வந்து வேறொரு தொகையாக அதிகமாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டது வந்து எதனால் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டால் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது மூலிமா நம்ம வந்து தனி வட்டி வந்து கண்டுபிடிச்சிடலாம். தனி வட்டி ஈக்குவல் டு 3 வருஷத்தில் அப்புறம் வர தொகை. ஓகேங்களா. இது வந்து தொகை 575 மைனஸ் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது 500. அப்போது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம்தான் தனி வட்டி. இல்லை அப்படி இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எப்படி பார்த்துக்கலான்னா தனி வட்டி மொத்த தொகையோட ஃபார்முலா என்னன்னு தெரியல உங்களுக்கு. A = மொத்த தொகை, அதாவது மொத்த தொகை ஈக்குவல் அசல் ப்ளஸ் தனி வட்டி. இப்போது தனி வட்டி கண்டுபிடிக்கணுன்னா மொத்த தொகை மைனஸ் இந்த அசல் இப்படி வந்துடுமா, மைனஸில் வரும் P. ஓகேங்களா. இப்போது மொத்த தொகை வந்து 575 கொடுத்துட்டாங்க மைனஸ் அசல் எவ்வளோ 500. ஸோ ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 75. ஓகேங்களா. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனி வட்டி கிடச்சிருச்சு. ஓகேவா. அடுத்தது அசலும் கிடைச்சாச்சு, அப்புறம் வருஷம் கிடைச்சாச்சு. இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது தனி வட்டி ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா PNR டிவைட் பை 100. ஓகேங்களா.
இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ ஆரை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 100 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. 100 டிவைடட் பை பி இன்ட்டு என். இப்போது தனி வட்டி 75 இன்ட்டு 100 டிவைடட் பை அசல் எவ்வளோ 500 இன்ட்டு இயர் 3. ஸோ பதினஞ்சு டிவைடட் பை 3 3 5 15. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5%. இப்போது அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, அதே தொகையில் வட்டி வீதத்தை 4% அதிகரித்தால். இப்போது அதே தொகையில் 4% நம்ம கண்டுபிடிச்ச ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 4% அதிகரித்தால் கிடைக்கும் மொத்த தொகை என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சது 5%. இப்போது 4% அதிகரித்தா மொத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5% ப்ளஸ் 4% ஈக்குவல் டு 9%. ஓகேங்களா? இப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணுங்கள். n இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. ஓகே, இப்போது பிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 500. ஸோ இயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 இன்ட்டு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9 டிவைடட் பை 100. இப்போ நீங்கள் பார்ப்போம். ஸோ 15 இன்ட்டு 9 ஈக்குவல் டு 135. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 135. ஓகேங்களா? ஆனால் கொஷினில் அவங்க கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்த தொகை தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? மொத்த தொகை ஈக்குவல் டு அசல் ப்ளஸ் நம்ம கண்டுபிடிச்ச தனி வட்டி. ஓகேங்களா? அசலுங்கிறது 500 ப்ளஸ் 135. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 635. இதுதான் மொத்த தொகை. இப்போ நம்ம தனி வட்டியில் 4ஆவது சம் பார்க்க போகிறோம். ரூபாய் 5000 ஆனது 12% வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1800 வட்டியாக கொடுக்கும்? ஓகேங்களா? இப்போது அசலுங்கிறது வந்து கொடுத்துட்டாங்க, பி 5000. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12%. அவங்க கேட்குறது என்னென்னா வருஷம், ஆண்டு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வட்டியை வந்து கொடுத்துட்டாங்க, 1800ங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்போது 1800. இப்போது நம்ம தனி வட்டி ஃபார்முலா வச்சு ஆண்டுங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது தனி வட்டி ஃபார்முலா என்னென்னா பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1800 ஈக்குவல் டு அசல் 5000 இன்ட்டு என் இன்ட்டு ஆர் 12%. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து என் தான் தேவை. என் இந்த பக்கம் வச்சுட்டு மற்றெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 100 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 1800 இன்ட்டு 100 டிவைடட் பை 5000 2 12.
இப்போ அடிங்க பார்ப்போம். 180 டிவைட் பை I12 60. 6 3 18. அப்போது எண் ஆண்டு காலம் எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. கண்டுபிடிச்சு. இப்போ தனி வட்டியில் 5வது சம் நம்ம பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட தொகை 10 ஆண்டுகளில் தனி வட்டி வீதம் 4 மடங்காகிறது எனில் அது வட்டி வீதம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இதுக்கு முன்னாடி வந்து அசல் கொடுத்துருவாங்க, வருஷம் கொடுத்துருவாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. சில சமயம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க, வருஷம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் வருடம் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அசலும் கொடுக்கல, அதேமாரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல. அதுதான் கேட்குறாங்க. இப்போது இது மாதிரி இருக்கிற சம்க்கெலாம் நம்ம எப்படி எடுத்துக்கணுன்னா, அசல் கொடுக்கலன்னா நாமளே ஒரு அமௌண்ட்டை வந்து அசலாக வச்சுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், அசல் = 100 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது அது தனி வட்டி வீதத்தில் 4 மடங்கு ஆகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போது தொகையானது ஒரு 10 வருஷத்தில் வந்து 4 மடங்காக மாறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்த தொகை A = 4 times of cell = 4 × 100 400. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு அசலும் கிடைச்சாச்சு, மொத்த தொகையும் கிடைச்சாச்சு. அப்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸியாகச்சா? = மொத்த தொகையில் அசலை மைனஸ் பண்ணால் நமக்கு தனி வட்டி வந்து கிடைச்சிடும். 400 - 300. இப்போ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சாச்சு. இப்போது இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணி நம்மளுக்கு வருடமும் இருக்குது. அப்போது நம்ம இதை வச்சு நம்ம வட்டி விதம் ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போது தனி வட்டி ஃபார்முலா என்ன? P × N × R / 100. இப்போது தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300 = அசல் 100 × வருஷம் 10 × R தான் கேட்குறாங்க / 100. இப்போ நம்ம வட்டி விதம் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் அதை மட்டும் அப்படி வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. / × 10. இப்போ அடிங்க பார்ப்போம். 100 அடித்தாச்சு, 0 அப்போது இன்ட்ரெஸ்ட் 30%. ஓகேங்களா? ஒரு சில சம்மில் அசல் கொடுக்கலன்னா அது நாமளாகவே ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ தனி வட்டி டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது 6வது சம். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் ரூபாய் 6500 ஆகவும் 1 ஆண்டுகளில் ரூபாய் 5250 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி விதத்தை காண்க. கொஷின் புரிஞ்சுருந்தா? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகையானது, அதாவது தொகை வந்து எவ்வளோன்னு சொல்ல, ஆனால் 3 வருஷத்தில் 6500 ஆகவும், அப்போது 6500ங்கிறது அமௌண்ட் தொகை. ஓகேங்களா? அசல் நினச்சிடாதீங்க, அது வந்து மொத்த தொகை. அதுவே 1.5 வருஷத்தில் 5850 ஆகவும் மாறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அதோடைய அசல் மட்டும் வட்டி தான் கேட்குறாங்க. 1.5 ஆண்டுகளில்
மொத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5750. 3 ஆண்டுகளில் வந்து மொத்த தொகை ரூபாய் 6500. இப்போது 1 ஆண்டுகளில் வந்து 5750னா 3 ஆண்டுகளில் 6500 ஆகுது. அப்போது இது கிடைப்பட்ட வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆண்டு. அப்போது இந்த 1 ஆண்டில் வந்து இது இடைப்பட்டது வட்டி தான் ஏறி இருக்கும். ஓகேங்களா? அதாவது 1 ஆண்டுகள் ஒரு அமௌண்ட் இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட வருஷம் கழித்து அதே தொகை வந்து மாறுதுன்னா அப்போ அது இடைப்பட்ட வேல்யூ வந்து வட்டி மட்டும்தான். ஓகேங்களா? அப்போது 1 ஆண்டுகளில் அதிகரித்த வட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6500 மைனஸ் 5750 ஈக்குவல் டு 750. இது வந்து 1 ஆண்டுகளில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது 1 ஆண்டுகளில் இருக்கிறப்ப நாம் இப்போ இது வந்து 3 ஆண்டுகள் சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏன் நம்ம அப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகளில் தான் இங்கே வந்து ஆரம்பத்தில் கேட்டிருக்காங்க. 3 ஆண்டுகளில் வந்து 6500 அப்படின்னு வச்சு தான் நம்ம சம் போட போகிறோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து 3 ஆண்டுகளாக நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்குது வந்து 1.5 மடங்கு. அப்போது 3 ஆண்டுகள் வரத்துக்கு இன்னொரு 2 மடங்காக கன்வெர்ட் ஆகணும். ஓகேங்களா? இங்கே 1.5 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது 1.5 மடங்கு வச்சு நம்ம சம் வந்து போடலாம். ஆனால் அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால நம்ம 3 ஆண்டுகளை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இப்போது 1.5 வருஷத்தில் வந்து 750னா அப்போது 3 ஆண்டு அதிகரித்த வட்டி ஈக்குவல் டு 1500. ஓகேங்களா? இது எப்படின்னு புரிஞ்சுது பார்த்தீங்களா? இப்போது 1.5 ஆண்டுகளில் வந்து அதிகரித்த வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750. அப்போது அடுத்த 1.5 ஆண்டுகளில் வந்து அதிகரித்த வட்டின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு 750 தான் வரும். ஓகேங்களா? இது வந்து தனி வட்டி, கூட்டு வட்டி இல்லை. ஸோ 750 ப்ளஸ் இன்னொரு 750 ஈக்குவல் டு 1500. ஓகேங்களா? அதான் 3 ஆண்டுகள் போட்டிருக்கேன். இப்போது அவங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அசலை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். அசல் ஈக்குவல் டு மொத்த தொகை. 3 ஆண்டுகளுக்கு வந்து நம்ம வட்டி தெரிஞ்சிச்சு. அப்போது 3 ஆண்டுகள் வந்து மொத்த தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்த தொகை 6500 மைனஸ் வட்டி 500 ஈக்குவல் டு 5000. இப்போது நம்மளுக்கு அசல் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது 3 வருஷம் ஆண்டு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து வட்டி விகிதம் தேவை. ஓகேங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா பார்ப்போமா? டிவைடட் பை 100. ஓகேங்களா? இப்போது நம்மளுக்கு தனி வட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கோம்? 1500. அசல் 5000 ஈக்குவல் டு என்ன வருஷம் கொடுத்தாங்க 3 6 தான் நம்மளுக்கு தேவை. டிவைடட் பை 100. இப்போது 6 தான் நம்மளுக்கு தேவை. அதனால் இது மட்டும் நம்ம இந்த பக்கம் வச்சுட்டோம், மற்றெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 1500 இன்ட்டு 100 டிவைடட் பை 5000 இன்ட்டு 3. 2 சைபர் வச்சாச்சு. 155 15 30 1 3 30. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. இது இன்னொரு வாட்டி நான் சொல்லிடுறேன். இப்போது அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானது 3 ஆண்டுகளில் 6500 ஆகவும், இது தொகை, தனி வட்டி கிடையாது, வட்டி கிடையாது,
1.5 ஆண்டுகளில் வந்து 5750 மாறுகிறது. அப்போது இதில் அசல் மற்றும் வட்டி தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து முதல்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1.5 ஆண்டுகளில் கிடைச்ச மொத்த தொகை. அப்போது இது வந்து மொத்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட மொத்த தொகைக்கு ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் வந்து இன்னொரு அமௌண்ட்டாக, அதாவது அமௌண்ட் வந்து அதிகரிச்சதுன்னா அது எதனால் அதிகரிக்குதுன்னா வட்டியில் தான் அதிகரிக்குது. அப்படிங்கிறப்ப 2 அமௌண்ட்டையும் வந்து நம்ம மைனஸ் பண்ணால் கிடைக்க போகிறது 750. ஓகேங்களா, 6500 மைனஸ் 5750, 750. ஓகேங்களா. அப்போது அதிகரித்த வட்டி ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் அதிகரித்த வட்டி 1.5 வருஷத்துலேருந்து 3 வருஷத்தில் அதிகரித்த வட்டினா 1.5 வருஷம், புரியுதுங்களா. 1.5 வருஷத்துலேருந்து 3 வருஷத்தில் இடைப்பட்டது 1.5 வருஷத்தில் அதிகரித்த வட்டி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 750. இப்போது நாம் அது வந்து இந்த 1.5 வருஷத்துலேயே நம்ம வச்சு இங்கே அப்ளை பண்ணி கூட நம்ம போடலாம். 3க்கு பதிலாக நம்ம 1.5 இயர்ஸ் கூட வச்சு நம்ம போடலாம். ஆனால் அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா 3 வருஷமாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 3 வருஷம், அதாவது 1.5 வருஷத்துக்கு 750னா அப்போது 3 வருஷத்தில் அடுத்த 1.5 வருஷத்துக்கு 750 வட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா. அப்போது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1500. ஓகேங்களா. இப்போது 3 வருஷத்துக்கு கிடைச்ச தனி வட்டி 1500. அப்போது 3 வருஷத்தில் ஆனால் மொத்த தொகை வந்து 6500. ஓகேங்களா. இப்போ நம்ம 1.5 வருஷத்துக்கு நம்ம வச்சு நம்ம போடுற மாதிரினா 750 வச்சு போட்டிருப்போம். 750. அப்போது அதோடைய மொத்த தொகை வந்து 6500க்கு பதிலாக நம்ம 5750 தான் நம்ம வச்சுருப்போம். ஓகேங்களா. இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுக்காக தான் நான் வந்து 3 வருஷமாக மாற்றிருக்கேன். ஓகேங்களா.